சப்பாத்தி, பூரி, புலாவ் இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ஹோட்டல் ஸ்டைலில் சென்னா குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது போல் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க ஹோட்டல் பக்கமே கூப்பிட மாட்டாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நல்ல க்ரீமியாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். நிச்சயமாக இது உங்கள் வீட்டில் நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. 2, 3 சப்பாத்தி சாப்பிட்ற குழந்தைங்க கூட கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் சப்பாத்தி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குருமா ரெசிபிஸ் நம்ம சேனலில் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒயிட் சென்னா 200 கிராம் எடுத்து அதை 8 மணி நேரத்துக்கு நான் ஊற வச்சு குக்கரில் மாற்றி வச்சுருக்கேன். இப்படி நசுக்கி பார்த்தீங்க அப்படின்னா தோல் தனியாக வரும். அதுதான் கரெக்டாக ஊறியிருக்குன்னு அர்த்தம். இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு 6 விசில் வரைக்கும் நல்லா சாஃப்டாக குக் பண்ணி எடுத்துக்கோங்க. 6 விசில் வைங்க, கரெக்டாக இருக்கும். நல்லா சாஃப்டாக வெந்து வரணும். இப்போ 6 விசில் வரைக்கும் நான் வச்சுருக்கேன். ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் அதை மசிச்சு காட்டுறேன். எவ்வளோ சாஃப்டாக குக் ஆகியிருக்கு பாருங்கள். அப்படியே கை வச்சா உடனே மசியணும். அவ்வளோ சாஃப்டாக குக் ஆகணும். அப்போ தான் இந்த குருமா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது ஓரத்தில் இருக்கட்டும். இப்போ நம்ம கோகோனட் அரைச்சிக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் 1/2 மூடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. இது கூட 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. வேர்க்கடலை ஒரு 20 சேர்த்துக்கோங்க. இது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இதோட 20 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. வேக வச்சு வச்சுருக்கிற கொண்டக்கடலை வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இது கூடவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா க்ரீமியாக அரைச்சிட்டு வந்துடணுங்க. இது வந்து நல்லா நைஸாக அரைக்கணும். கொரப்பாக அரைச்சிங்கன்னா குருமா நல்லா இருக்காது. எந்த அளவுக்கு உங்களால் ஸ்மூத்தாக அரைக்க முடியுமோ அவ்வளோ ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க. இப்போது இது ஓரத்தில் இருக்கட்டும். குருமா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அதை சூடு பண்ணியிருக்கேன். 4 பட்டை, 3 ஏலக்காய், 5 கிராம்பு, 1 ஸ்டார் அனீஸ், 1 டீஸ்பூன் சீரகம், 3 பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு சீரகத்தை நல்லா பொரிய விடுங்க. சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் 3 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்குனது அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் வந்து கொஞ்சமாக கலர் மாதிரி வரணும். அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் இந்த அளவுக்கு கலர் மாதிரி வந்திருக்கணும். இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விடுங்க. ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை. ஒரு 10-20 செகண்ட் வதக்கினீங்கன்னா போதும். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போது 10-20 செகண்ட் இஞ்சி பூண்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். 3 மீடியம் சைஸ் தக்காளி கொஞ்சம் பெரிய துண்டுகளாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இதில் 1 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து இதை மறுபடியும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக வதங்கி வரணும். மசியணும்னு அவசியம் இல்லை. தக்காளி வந்து சாஃப்டாக குக் ஆனால் மட்டும் போதும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளியும் நல்லா குக் ஆகிடுச்சு. நல்லா சாஃப்டாக வதங்கி வந்துடுச்சு. பார்த்தீங்கனாலே டிஃப்ரெண்ட் நல்லாவே தெரியும். இதில் வந்து இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் அதிகமாக சேர்க்க வேணாம். கொத்தமல்லி தூள் 3 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தனி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா 1 டீஸ்பூன், கசூரி மேத்தி 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதில் வந்து மசாலா வந்து கம்மியாக தான் இருக்கணும், அதிகமாக சேர்த்துற வேண்டாம். இதில் வந்து அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுது இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 100 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கலந்து விடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அந்த மசாலா தேங்காய் எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆகி வரணும். ஆனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போது நல்லா கலந்து விட்டாச்சு. பார்த்தீங்கன்னாவே தெரியும். இப்போ இது கலந்து விட்டதுக்கப்புறம் வேக வச்சு வச்சுருக்கிற கொண்டக்கடலையை தண்ணியோடவே இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500லேருந்து 600 ml வரைக்கும் இருக்கும். இதுக்கு மேலே தண்ணி சேர்க்க வேணாம். இந்த தண்ணியே போதுமானது. இது கொதிஞ்சு வரும்போது நமக்கு க்ரீமி டெக்ஸ்சர் கிடைக்கும். அதனால் இதுக்கு மேலே தண்ணி சேர்க்காதீங்க. இப்போ இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் குருமாவை செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா உப்பு வந்து தக்காளி வதக்கும் போதும் போட்டிருக்கோம், கொண்டக்கடலை வேக வைக்கும் போதும் போட்டிருக்கோம். தேவைப்பட்டால் இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டு மூடி வச்சு ஒரு 15 நிமிஷத்துக்கு குக் பண்ணுங்கள். நல்லா கொதிஞ்சு வரட்டும். அந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகணும். நீங்கள் தக்காளி நல்லா மசிச்சு கூட நீங்கள் இந்த குருமா செய்யலாம். நல்லா தக்காளி முழுசாக இருக்கிறது பிடிக்கல அப்படின்னா நல்லா மசிய வச்சு செய்யுங்க. இப்போது 15 நிமிஷத்துக்கு நான் குருமா கொதிக்க வச்சுருக்கேன். பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள். இந்த குருமா வந்து கொதிக்க வச்சது உடனேயுமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் பாருங்கள். ஆனால் ஓரளவுக்கு நல்லா திக்காக இருக்குது. இது கொஞ்சம் ஆறுனுச்சு அப்படின்னா அப்படியே நல்லா வளன்னு நல்லா க்ரீமியாக இருக்குங்க. அப்படியே சப்பாத்தி பூரி கூடலாம் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதில் பொடியாக நறுக்குன்னா கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கோங்க.
சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், குருமா ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இப்போவே போய் கொண்டக்கடலை ஊற வைங்க. ஊற வச்சு காலையில் பூரிக்கு இந்த குருமா குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும் இல்லாமல் லஞ்சுக்கும் கேட்டு வாங்கிட்டு போவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் ஹோட்டலுக்கே போக தேவையில்லை. வீட்டில் இதுமாரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களா இருந்தாலும் ஹஸ்பண்டாக இருந்தாலும் ஹோட்டலுக்கு கூப்பிடவே மாட்டாங்க. நிச்சயமாக உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போல் சுவையான நிறைய ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க மறந்துடாமல் அனிதா டேஸ்டி கார்னர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.